الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإن الله لمع المحسنين صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم ثلاث من كن فيه نشر الله عليه كنفعه وأدخله جنته رفق بالضعيف وشفقة على الوالدين وإحسان إلى المولوك أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சன்மார்க்க நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தப தாபிஈன்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற வர இருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வுலகில் எண்ணற்ற விஷயங்களை படைத்திருந்தாலும் அவை அனைத்துமே அல்லாஹுவின் பாதையில் நேர்மறையாக எதிர்மறையாகவே காணப்படுகின்றது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் இரண்டு கோணத்தில் அணுகக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஒன்று நேரான பாதை, அதற்கு எதிராக இருப்பது தவறான பாதை, இல்லையா? நன்மை செய்யக்கூடிய மனிதன் ஒரு சில நேரங்களில் தீமையும் செய்கின்றான். சொர்க்கம் என்று இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு நேர் எதிர்மறையாக நரகம் என்றும் இருக்கின்றது, இல்லையா? ஆனால் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடியது, இஸ்லாம் செய்ய சொல்லக்கூடியது, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நன்மையின் பக்கமே காணப்படுகின்றது, இல்லையா? அல்லாஹ் ஒருபோதும் தீமையை செய்யுங்கள் என்பதாக வலியுறுத்துவதில்லை. தீமையான பாதை இருந்தாலும் கூட அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கின்ற அறிவை வைத்து நாம் நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்பதையே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பிரியப்படக்கூடியவனாக இருக்கின்றான். இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இப்பொழுது ஓதிய வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வாறாக கூறுகின்றான், வ இன்னல்லாஹ லமஅல் முஹ்ஸினீன், நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்யக்கூடியவர்களோடு இருக்கின்றான். அப்ப அதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு மனிதன் தவறு செய்யும் பொழுது அது இறைவனுக்கு பிடித்தமான விஷயமாக இல்லை, அவனுடைய விஷயத்தில் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒருபோதும் தவறு செய்பவர்களை விரும்புவதில்லை. மாறாக எவர்களெல்லாம் நன்மையின் பக்கம் இருக்கின்றார்களோ, நன்மையான காரியங்களில் ஈடுபடுத்திக் கொள்கின்றார்களோ அவர்களின் பக்கமே அல்லாஹ் நிற்கின்றான் என்கிற ஒரு விஷயத்தை இந்த ஆயத்தில் இவ்வாறாக உணர்த்துகின்றான். எனவே மனிதர்களாகிய நாம் அதிக முக்கியத்துவம் நன்மையான விஷயங்களில் ஈடுபடுவதற்கும் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்குமே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இவ்வாறாக கூறுகின்றார்கள், ஸலாஸுன் மன் குன்ன ஃபீஹ், அதாவது மூன்று நன்மையான விஷயங்கள் எவன் ஒருவனிடத்தில் இருக்கின்றதோ நஷரல்லாஹு அலைஹி கனஃபஹ், அதாவது அவன் செய்யக்கூடிய நன்மையான விஷயங்களை வைத்து அவன் எதற்குள் நுழைவான், வஅதஹலஹு ஜன்னத்துஹு, அவனுடைய சொர்க்கத்தை அவன் பெற்றுக்கொள்வான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் இவ்வாறாக உணர்த்துகின்றார்கள். அது என்ன மூன்று நன்மையான விஷயங்கள்? முதலாவது ரிஃப்கும் பில்-ضعீஃப், பலகீனமானவர்கள், அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கிறவங்களுக்கு யாரும் நம்ம செய்ய போறதில்லை. ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா ஆரோக்கியமா இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம யாரும் உதவி செய்ய போவதில்லை. ஆனால் பலகீனமானவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, முடியாதவர்களுக்கு அல்லாஹ் நம்மை ஆரோக்கியமாக வைத்திருக்கின்றான் என்ற சூழலில் ஆரோக்கியம் குன்றியவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டியது நமது கட்டாய கடமையாகும். எனவே அந்த வரிசையில் ரிஃப்கும் பில்-ضعீஃப்,
நம்முடைய கண் முன்னே யார் யாரெல்லாம் பலகீனமானவர்களாக தோற்றமளிக்கின்றார்களோ, இயலாதவர்களாக இருக்கின்றார்களோ, வசதி வாய்ப்பு குன்றியவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் அவன் இதற்குள் நுழைவான், சொர்க்கத்தில் நுழைவான் என்பதாக இந்த ஹதீஸில் உணர்த்தப்படுகின்றது. அதே போல வஷஃபகத்துன் அலல் வாலிதேன், பெற்றோர்களுக்கு நோவினை செய்யாமல் பெற்றோர்களுக்கு நல்ல விஷயங்கள், நன்மையான விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு மனிதன் அவன் ஒரு காலத்திலும் நரகத்தில் நுழைய மாட்டான், சொர்க்கத்தில் நுழைவான் என்பதாக இந்த ஹதீஸிலிருந்து நாம் உணர முடிகின்றது. அதே போல இஹ்சானுன் இலல் மம்லூக், அதாவது அடிமைகளுடைய விஷயத்தில் ஒரு ஆட்சி அதிகாரத்தின் கீழ் வேலை செய்யக்கூடியவர்கள், அவர்களால் எந்த சொந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழலில் அந்த அடிமைகளுக்கு உதவி செய்யக்கூடியவன், உதவி புரிபவன் அவன் சொர்க்கத்தில் நுழைவான் என்கிற 3 விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த ஹதீஸின் வாயிலாக உணர்த்துகின்றார்கள். அப்ப நம்ம ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற சூழலில் அவர்கள் இயலாதவர்களாக பலகீனமானவர்களாக இருக்கக்கூடிய சூழலில் நாம் பெரும்பாலும் அவர்களுக்கு நன்மையை செய்ய வேண்டும் என்கிற ஒரு விஷயம் நமக்கு மார்க்கத்தின் வழியாக கற்றுத்தரப்படுகின்றது. அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு ஆயத்தில் இவ்வாறாக கூறுகின்றான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளுங்கள். எந்த விஷயங்களில்? அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான காரியங்கள் என்னென்னலாம் செய்றீங்களோ அது எல்லாத்துலயும் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்குங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகின்றான். வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, இறையச்சத்துடைய விஷயத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளக்கூடிய விஷயத்திலும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயத்திலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் என்பதாக கூறிவிட்டு அதற்கு எதிர்மறையாக இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான், வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், நீங்க ஒருவருக்கு ஒருவர் உதவி செஞ்சுக்காதீங்க. எந்த விஷயத்துல? அலல் இஸ்மி வல் உத்வான், பாவமான காரியங்களிலும் பகைமையை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களிலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி புரியாதீர்கள். அதற்கு மாறாக நன்மையான விஷயங்களிலும் எல்லா சூழலிலும் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தில் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வாறாக பதிவு செய்கின்றான். அப்ப ஒரு மனிதர் நம்மை நாடி வருகின்றார் என்று சொன்னால், நம்மிடத்திலே நன்மை எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், நம்மால் முடிந்தால் அவர்களுக்கு நல்ல முறையில் அவர்களுக்கான உதவியை புரிய வேண்டும், அவர்களுக்கான நன்மையை நாம் புரிய வேண்டும் என்பது மார்க்கத்தின் கடமை. அப்ப காசு தான் கொடுக்கணுமா அப்படிங்கிறது இல்ல. ஒரு மனிதன் நம்மை நாடி வந்து ஒரு விஷயத்தை கூறும் பொழுது அதற்காக கவலைப்பட்டு அவர் மீது அக்கறைப்பட்டு அவருக்காக ஒரு துஆ செய்யக்கூடியதும் ஒரு நன்மையான விஷயமாகத்தான் காணப்படுகின்றது. ஒரு ஹதீஸில் இவ்வாறாக கூறுகின்றார்கள் இல்லையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல் கலிமத்து தய்யிபா ஸதகா, ஒரு மனிதத்தில் நல்ல பேச்சுக்களை, சுத்தமான பேச்சுக்களை, இன்ன பிற மனிதர்கள் புண்படாத வகையில் நம்முடைய பேச்சுக்களை அமைத்துக் கொள்வதும் ஒரு வகையான சதகாவாகும் என்பதாக ஹதீஸின் வாயிலாக நமக்கு உணர்த்தப்படுகின்றது. எனவே நம்மால் முடிந்தால் ஒரு சில மனிதர்களுக்கு நாம் உதவியை புரிய வேண்டும், நம்மால் முடிந்தால் இன்ன பிற நபர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்கள் மீது அக்கறையாவது கொள்ள வேண்டும், அவர்களுக்காக துஆவாவது செய்ய வேண்டும். ஆனால் ஒருபோதிலும் அவர்களுக்கு எதிராக நாம் செயல்படக்கூடாது. தமிழிலே ஒரு அழகான பழமொழி இருக்கிறது இல்லையா, உதவி செய்யலனாலும் பரவாயில்ல உபத்திரம் செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ உதவி செய்யலனாலும் பரவாயில்ல மத்தவங்களுக்கு கெடுதல் செய்யாம இரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதே போலத்தான் நம்மால் இன்ன பிற நபர்களுக்கு நன்மை பயக்கும் என்கிற ஒரு விஷயம் இருந்தால் நாம் அந்த விஷயங்களில் தலையிட வேண்டும். இல்லாத சமயத்தில் அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும், அக்கறை செய்ய வேண்டும், அவர்கள் மீது கருணை கொள்ள வேண்டும். ஆனால் ஒருபோதும் அவர்களுக்கு மாற்றாக அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது என்பது நாம் மார்க்கத்தின் மூலியமாக நம்மால் விளங்க முடிகிறது. எனவே அன்பிற்கும் பெரிய கண்ணியத்திற்கும் உரித்தானவர்களே, நன்மை எல்லாருமே செய்யறாங்க. மனிதர்கள் குறிப்பாக இஸ்லாமியர்களை பொறுத்தவரை நம்முடைய இரத்தத்திலே இது ஊறிய ஒரு விஷயம் இருந்தாலும் கூட நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் நன்மையான விஷயங்களில் ஈடுபடத்தான் செய்கின்றோம். ஒரு நபர் நம்மை நாடி வருகின்றார் என்று சொன்னால் நம்மால் முடிந்தாலும் அவர்களுக்கு நன்மையான விஷயங்களை போதிக்கின்றோம், செய்தும் வருகின்றோம். ஒரு கூட்டம் இக்கட்டான சூழலில் தவிக்கிறது என்று சொன்னால் நாம் ஒரு சமூகமாக சேர்ந்து அந்த கூட்டத்தாருக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்கின்றோம். இயற்கை சீற்றங்கள் வரும்பொழுதெல்லாம் நாம் ஒன்றாக ஒரே அணியில் திரண்டு நன்மையான காரியங்களில் ஈடுபடுகின்றோம். அதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. ஆனால் ஒரு மனிதன் நன்மை செய்யக்கூடிய மனிதன் எப்பொழுதும் அவன் செய்யக்கூடிய நன்மைகளை வைத்து இன்ன பிற மக்கள் நம்மை போற்ற வேண்டும், புகழ வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு அவனிடத்தில் இருக்கக்கூடாது.
ஒரு நன்மை செய்தால் இதன் விளைவாக இன்னொரு விஷயம் எனக்கு நிகழும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் எந்த நன்மையும் செய்யக்கூடாது என்பது மார்க்கத்தின் மூலமாக நமக்கு விதிக்கப்பட்ட கட்டளையாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத் முதஸ்ஸிரிலே பதிவு செய்கின்றான் இல்லையா, வலா தம்னுன் தஸ்தக்ஃபிர். அதாவது ஒரு மனுஷனுக்கு நான் உதவி செய்யறேன், இந்த உதவி செஞ்சா இதுக்கு மாற்று வழியில இதை விட அதிகமா எனக்கு கிடைக்கும் என்கிற ஒரு நோக்கத்தோடு செய்யும் மனப்பான்மையோடு நீங்கள் இன்ன பிற நபர்களுக்கு நீங்கள் உதவி செய்யாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கட்டளை இடுகின்றான். ஒரு மனிதனுக்கு உதவி செய்யும் பொழுது அதற்கு கைமாறு எதிர்பார்த்து அல்லது இதை விட அதிகமாக நமக்கு ரிட்டர்ன் பேக் கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, நாம் ஒருபோதும் இன்ன பிற நபர்களுக்கு நன்மையான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது, உதவி செய்யக்கூடாது என்பதை நாம் இதில் மூலமாக விளங்க முடிகிறது. அதாவது நம்மை பார்த்து மற்றவர்கள் செய்வார்கள் என்கிற நோக்கில் செய்வது வேறு. ஆனால் நாம் செய்யக்கூடிய விஷயங்களை பொது வழித்தடங்களில் பரப்புவதன் மூலமாக, ஷேர் செய்வதன் மூலமாக, அல்லது இன்ன பிற மக்கள் என்னை போற்றி புகழ வேண்டும் என்பதற்காக, அல்லது இன்ன பிற நபர்களுக்கு நான் ஒரு பெரிய செல்வந்தனாக என்னை காட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒரு மனிதன் உதவி செய்யும் பொழுது இந்த வைக்கக்கூடிய ஸ்டேட்டஸ், இதன் மூலமாக நான் பயன்படுத்தக்கூடிய ஸ்டேட்டஸ் ஒருபோதும் அல்லாஹ்விடத்திலே சென்றடையாது. இந்த ஸ்டேட்டஸ் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நன்மையான விஷயங்களாக காணப்படாது என்கிற ஒரு விஷயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே உதவி செய்யக்கூடியவர்கள் ஒரு காலத்திலும் இன்ன பிற நபர்களிடத்திலே மாற்று வழியை எதிர்பார்த்து நன்மை செய்யக்கூடியவர்களாக, நன்மை புரியக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நமக்கு சொல்லித் தரப்படுகிறது இல்லையா, நாம் செய்யக்கூடிய தர்மங்கள் வலது கை செய்வது, வலது கரம் செய்வது இடது கரத்திற்கு தெரியக்கூடாது, அந்த அளவிற்கு சீக்கிரட்டா நம்முடைய விஷயங்களை செய்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்தப்படுகிறது இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பெருமையை எதிர்பார்த்தவர்களாக இன்ன பிற மக்கள் போற்றி புகழ வேண்டும் என்கிற நோக்கத்தில் நாம் நன்மை செய்வது ஒருபோதும் நன்மையான ஒரு முழு பயனை நமக்கு பெற்றுத்தராது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வாறாக கூறுகின்றான் ஈமான் கொண்டவர்களை பார்த்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திகும், உங்களுடைய நீங்க சதகாலாம் செய்றீங்க, ஜகாத்லாம் செய்றீங்க, எல்லா உதவிகளும் செய்கின்றீர்கள், ஆனால் அதை ஒருபோதும் பாழாக்கி விடாதீர்கள். அது எப்படி பாழாக்குறது? யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திகும், நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களை வீணாக்கி கொள்ளாதீர்கள், பாழாக்கி கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறுகின்றான். லா துப்திலு ஸதகாத்திகும் பில் மன்னி வல் அதா, அதாவது மற்றவர்களிடம் காட்டுவதற்காகவும் மற்றவர்களிடத்தில் பெருமை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில், அல்லது அந்த நன்மையை வைத்து மற்றவர்களை ஒரு சில நேரங்களில் நாம் நோவிலையும் செய்கின்றோம் இல்லையா, இந்த நோக்கத்தில் நீங்க செய்யாதீங்க, யாரை போல செய்யாதீர்கள் என்கிற விஷயத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு ஸதகாத்திகும் பில் மன்னி வல் அதா கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரிஆ அன்னாஸ் வலா யுமினு பில்லாஹி வலா யௌமில் ஆகிர். எவர்கள் கர்வம் கொண்டு பெருமையின் அகங்காரமாக மறுமையினாலேயும் அல்லாஹுவின் மீதும் ஈமான் கொள்ளாமல் மற்றவர்களிடத்திலே பெருமை அடைய வேண்டும் என்கிற நோக்கத்தில் நன்மை செய்கிறார்கள் இல்லையா, அவர்களை போல நீங்க அதாவது அந்த நன்மையை செய்வதன் மூலமாக நீங்கள் பலனை எதிர்பார்க்காதீர்கள், பாழாக்கி கொள்ளாதீர்கள் என்கிற விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்தின் வழியாக நமக்கு உணர்த்துகின்றார். எனவே ஒருபோதும் நாம் செய்யக்கூடிய தான தர்மங்கள், நாம் செய்யக்கூடிய நன்மையான விஷயங்கள் இன்ன பிற நபர்களை திருப்திப்படுத்த வேண்டும், திருப்திப்படுத்துவது வேறு. ஆனால் அதை பார்த்து இன்ன பிற மக்கள் நம்மை புகழ வேண்டும் என்ற கருவத்தோடு நாம் எந்த ஒரு நன்மையான காரியங்களிலும் ஈடுபடக்கூடாது, அது ஒருபோதும் நமக்கு பயனளிக்காது என்கிற விஷயத்தை நாம் இந்த ஹதீஸின் வாயிலாக பார்க்கின்றோம். அதாவது எல்லா நபிமார்களுமே உதவி செய்யக்கூடியவர்கள், இன்ன பிற அவர்களை சார்ந்த மனிதர்களுக்கு, மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் கஸஸிலே மூசா நபியுடைய வரலாற்றை, மிக நீண்ட வரலாற்றை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். அதாவது மூசா நபி அவர்கள் ஃபிரௌனுடைய அரண்மனையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு நாள் நைட் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது அந்த ஊருக்குள்ள என்ட்ராயி மக்கள் எந்த சூழலில் இருக்கின்றார்கள் என்கிற விஷயத்தை பார்க்கும் விதமாக ஊருக்குள்ள நைட்டு உலா வராங்க. வதஹலல் மதீனத அலா ஹீனி கஃலத்தின் மின் அஹ்லிஹா, மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் மூசா நபி அவர்கள் அந்த ஊருக்குள் செல்கின்றார்கள். அப்ப பாக்குறாங்க, ஃபவஜத ஃபீஹா, அங்க ஒரு விஷயத்தை கண்டுகொள்கின்றார்கள். ஃபவஜத ஃபீஹா ரஜுலைனி யக்ததிலான், இரண்டு நபர்கள் சண்டை போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கின்றார்கள். ஹாதா மின் ஷியஅதி வ ஹாதா மின் அதுவி, அதுல ஒரு மனிதர் நல்ல மனிதர், இன்னொரு மனிதன் ஃபிரௌன் கூட்டத்தை சேர்ந்தவன்.
அப்ப மூசா நபியுடைய கூட்டத்தை சேர்ந்த நல்ல மனிதர் பலவீனமானவராக காணப்படுகின்றார். ஃபிரௌனுடைய கூட்டத்தை சேரக்கூடியவன் சற்று வலிமை வாய்ந்தவனாக அவர்களை தாக்கக்கூடியவராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மூசா நபிய இந்த பலகீனமானவர் பார்க்கிறாரு. அப்ப மூசா நபிட்ட ரிக்வெஸ்ட் பண்றாரு, என்னைய காப்பாத்துங்க, இவர் என்னை ரொம்ப துன்புறுத்துறாரு, நோவினை செய்யறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல நன்மை செய்யப்படும் பொருட்டு இதை ஃபிரௌனுக்கு உணர்த்த வேண்டும் என்கிற நோக்கத்தில் மூசா நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த ஆப்போசிட் பர்சன் அந்த எனிமியை என்ன செய்யறாங்க, தாக்கிடுறாங்க. தாக்குனதோடு அவர் என்ன செஞ்சிடறாரு, இறந்துடுறாரு. அதற்கப்புறம் சொல்றாங்க, இவன் நிச்சயமா ஷைத்தானுடைய கூட்டத்தில் ஒருவன் தான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த விஷயம் ஃபிரௌனுக்கு தெரிய வருகின்றது. தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்தில் மூசா நபி அவர்கள் அந்த ஊரை விட்டு வெகு தூரம் சென்று விடுகின்றார்கள், ஓடி விடுகின்றார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா காலில் செப்பலோல இல்ல ஒண்ணும் இல்ல, இப்படி ஓடி ஒரு நகரத்தை விட்டு இன்னொரு நகரத்திற்கு சென்றடைந்து விடுகின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதையும் பதிவு செய்கின்றான். அதாவது வலம்மா தவஜ்ஜஹ தில்கா மதியன், அதாவது அந்த மிஸ்ர்ல இருந்து மதியன் நகரத்துக்கு சென்றடைஞ்சிட்டார். வலம்மா தவஜ்ஜஹ தில்கா மதியன் قال عسى ربي ان يهديني سواء السبيل. அந்த நேரத்தில் அவர் மூசா நபி அவர்கள் எண்ணக்கூடியவர்களாக இருந்தார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஒரு சூழ்நிலையில் எனக்கு ஒரு நேரான பாதையின் மூலமாக எனக்கு உதவி செய்வான் என்கிற ஒரு நியத்தை வைக்கின்றார்கள். அதற்கு பிறகு ரொம்ப ஓஞ்சு போய் கலப்பா இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கின்றார்கள். 2 பெண்மணிகள் வருகின்றார்கள். 2 பெண்மணிகள் அதாவது தண்ணி இறைச்சி தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போறதுக்காக வராங்க. ஆனா வரக்கூடிய சூழ்நிலையில அங்க ஒரு கிணறு மூடப்பட்டிருக்கு, ஒரு பெரிய பாறையை கொண்டு மூடப்பட்டிருக்கிறது. அப்ப காலமா ஹுத்துபுக்குமா, என்ன உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு மூசா நபி கேட்கக்கூடிய சமயத்துல அவங்க சொல்றாங்க, காலமா ஹுத்துபுக்குமா சொல்றாங்க, என்னுடைய தந்தை ரொம்ப வயசானவர், அவனால எங்களுக்கு உதவி செய்ய முடியாது, இந்த பாறையை நகர்த்துவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு செய்யக்கூடிய சமயத்துல தனி நபராக அந்த பாறையை அகற்றி விட்டு அந்த 2 பெண்மணிகளுக்கும் தண்ணீரை இறைத்து அவர்களுக்கு உதவி புரிகின்றார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கான நன்மையான விஷயத்தை அவர்களுக்கு செய்தான். பிறகு இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் மூசா நபி அவர்கள் இவ்வாறாக துஆ கேட்டார்கள் என்கிற விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். ஃபஸகா லஹுமா ثم தவல்லா இலா الظில். அதற்கு பிறகு ஒரு நிழலை அடைந்ததற்கு பின்னால் قال ربي لما انزلت الي من خير فقير. யா அல்லாஹ் நிச்சயமா நான் ஒரு ஃபகீரா இருக்கேன். ஃபகீர்னு சொன்னா பிச்சைக்காரன் சொல்லுவாங்க, தேவையுள்ளவன், மிஸ்கின், இது எல்லாத்துக்குமே ஃபகீர்ங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவார்கள். எவர்கள் எல்லாம் தேவையுள்ளவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாரும். அப்ப யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன், நீ என் மீது என்னென்னலாம் இறக்கி வைக்கணும்னு ஆசைப்படுறியோ அந்த நன்மையான விஷயங்களின் மீது நான் தேவையுள்ளவனாக நான் இருக்கின்றேன் என்கிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூசா நபி அவங்க கேட்கிறாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவர்களுக்கு உதவி செய்தான் என்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் நாம் இந்த சம்பவத்தின் மூலமாக பார்க்கின்றோம். அப்ப இதில் இன்னொரு விஷயமும் ஒளிந்திருக்கிறது. நாம் அல்லாஹ்வின் பாதையில் அனைவருமே யார்தான்? ஃபுகரா. நாம் அனைவரும் மிஸ்கீன்கள் தான், தேவையுள்ளவர்கள் தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இதையும் பதிவு செய்கின்றான். வ அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் அனைவரும் ஃபுகராக்கள், நீங்கள் அனைவரும் தேவையுள்ளவர்கள். தேவையில்லாம எந்த மனிதனாவது இருக்கின்றானா? தற்சார்பு நிலை கொண்ட மனிதன் யாராவது இந்த உலகத்தில் இருக்கின்றானா? தன்னுடைய தேவைகள் அனைத்தையும் தானே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியவன் யாராவது இருக்கின்றானா? இல்லை. அல்லாஹ் அப்படி படைக்கவில்லை. ஏனென்று சொன்னால் இது அல்லாஹ் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு தாய் தன்னுடைய தந்தையிடத்திலே, அதாவது அவனுடைய கணவனிடத்திலே தேவையுடையவளாக இருக்கின்றாள். ஒரு குழந்தை தன்னுடைய பெற்றோரிடத்தில் குழந்தைய தேவையுள்ளவர்களாக இருக்கின்றார்கள். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனிடத்தில், ஒரு மாணவன் ஒரு ஆசிரியர், இப்படி எல்லா சூழ்நிலைகளிலுமே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொண்டு தேவையை அடையக்கூடியவனாகத்தான் இருக்கின்றான். இந்த ஒரு சூழலில் நாம் எவ்வாறு அவர்களுக்கு உதவி செய்கின்றோம், எவ்வாறு அவர்களுக்கு நன்மையான விஷயங்களில் ஈடுபடுகின்றோம் என்பதை பார்த்துத்தான் நாம் அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு நிலையில் இருக்கின்றோம் என்பதை நாம் பார்த்து சரி செய்து கொள்ள வேண்டும், இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எல்லா சூழ்நிலைகளிலும் மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஒரு முறை மதீனால ஒரு வியாபார குழு ஒன்று வருது. அப்ப வரக்கூடிய சமயத்துல அவர்கள் 2 கன்றுக்குட்டிகளை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்வதற்காக நின்று கொண்டிருக்கின்றார்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வியாபாரிகள்கிட்ட கூறுறாங்க, என்கிட்ட இப்போதைக்கு காசு இல்ல, என்கிட்ட இப்போதைக்கு இந்த கன்றுக்குட்டிகளை வாங்குவதற்கு என்னிடம் காசு இல்லை, நீங்கள் என்ன செய்யுங்க, அந்த கன்றுக்குட்டியை தாங்க, நான் அதை வித்துட்டு உங்களுக்கான நான் காசை தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அதை பெற்றுக் கொண்டார்கள்.
பெற்றுக்கொண்டு விட்டு அதை விற்பனையும் செய்கின்றார்கள், அதிக லாபம் வைத்து விற்கின்றார்கள். அந்த வரக்கூடிய அந்த தொகையில அந்த கன்றுக்குட்டிக்கு என்ன காசோ அதை நிர்ணயம் செய்த தொகையை கொடுத்து விட்டு எஞ்சி இருக்கக்கூடிய லாபத்தை அப்துல் முத்தலிப் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய விதவைகளுக்கு அவர்கள் அந்த பணத்தை கொண்டு உதவி செய்தார்கள் என்கிற ஒரு விஷயத்தை நாம் இங்கு பார்க்கின்றோம். அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வாறு சொன்னான் என்பதாக நாம் இந்த ஒரு விஷயத்தை பார்க்கின்றோம். என்னன்னு சொன்னா, அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இவ்வாறாக பேசினான். அதாவது குல்லில் யதீமி கல் அபிர் ரஹீம், ஒரு யதீமிடத்திலே அவனுக்கு நீ ஒரு ரஹீம், அதாவது ஒரு இரக்கம் கொண்ட தந்தையை போல நீ நடந்து கொள். ஒரு யதீமை பார்த்தால் அவர்களிடத்திலே ஒரு இரக்கம் கொண்ட ஒரு தந்தையை போல, அவன் மீது பரிதாபப்படக்கூடிய ஒரு தந்தையை போல நடந்து கொள். அதே போல வகுல்லில் அர்மலதிக ஜௌஜ் ஷஃபீக், விதவையான பெண்ணிடம் நீ ஒரு நேர்மையான கணவனை போல, நேர்மையான கணவன் சொன்னா தப்பா விளங்கிட கூடாது, அவர்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு உதவி செய்வதில் நீங்கள் ஒரு நல்ல கணவனை போல நீங்கள் அவர்களுக்கு தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பின்னால் இவ்வாறாக கூறுகின்றான், வஅலம் கமா தஸ்ரா கதாலிக தஹ்சத், அறிந்து கொள் நீ எதை விதைக்கின்றாயோ அதையே அறுவடை செய்வாய் என்பதாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாம் நிறைய சூறாக்களில், குறிப்பா இந்த சூறாக்களை நாம் அதிகமாக தொழுகையில் ஓதுகின்றோம். எல்லாத்துக்கும் இந்த சூறா தெரியும் இல்லையா? فَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَن يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. ஒரு அணு அளவு நாம் நன்மை செய்தாலும் அதற்கான நன்மையை நாம் அடைந்து கொள்ள முடியும். ஒரு அணு அளவு நாம் தீமை செய்தாலும் அந்த தீமைக்கான பலனை நாம் அடைந்து கொள்ள முடியும். அதே போல சூரத்துல் காரியால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பதிவு செய்யறால, فَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ فهو في عيشة راضية. அதாவது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நன்மை தீமைகளை நாளை தராசுல போட்டு எடை பார்க்கக்கூடிய சமயத்தில் எவர்களுடைய வசன் فأما من ثقلت موازينه فهو في عيشة راضية وأما من خفت موازينه فأمه هاوية. எவர்களுடைய அந்த தராசு தட்டு கனமாக இருக்கின்றதோ அவர்கள் அதற்கான பலனை அடைந்து கொள்வார்கள். எவர்களுடைய தராசு தட்டு ரொம்பவும் பலகீனமாக, ரொம்ப வெயிட் கம்மியா காணப்படுதோ அவர்கள் ஹாவியாவை பெற்றுக் கொள்வார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதையும் பதிவு செய்கின்றான். ஹாவியா என்றால் என்ன நீங்கள் அறிவீங்களா? அது சுட்டரிக்கும் நரகமாகும் என்கிற விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். ஒரே ஒரு சம்பவத்தை கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அதாவது தாபியின் காலத்துல ஒரு மிகப்பெரிய பிரபலமான முக்கியமான நபர், அவர் பேர் அஹ்மத் இப்னு மிஸ்கின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர்களிடத்திலே ஒரு மாணவன் பாடம் பயில வருகின்றார். அவருடைய பேர் என்னன்னு சொன்னா அபு நஸ்ர் அஸ்-சய்யார். அவங்க ரொம்ப பரம ஏழை. அப்ப அவங்க இடத்துல பாடம் பயிலக்கூடிய சமயத்துல தன்னுடைய உஸ்தாது கிட்ட முறையிடுறாங்க, நான் ரொம்ப ஏழையா இருக்கிறேன், எனக்கு என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியல, ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னு தன்னுடைய கஷ்டத்தெல்லாம் ஆதங்கத்தெல்லாம் சொல்லக்கூடிய சமயத்துல அந்த உஸ்தாத் அவர்களுக்கு அந்த மாணவருக்கு அறிவுரை கூறுகின்றார். நீங்க என்ன செய்யுங்க, உன் மீது உன்னுடைய மனைவி குழந்தைகளுக்கு எல்லாம் அவர்களுக்கான தேவையை பூர்த்தி செய்ய வேண்டியதும் உன் மீது கட்டாய கடமை. அப்ப நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீ போய் கடல்லையும் நதியிலையும் நீங்க மீனை பிடிங்க, மீனை பிடிச்சு அதை வித்துருங்க, விலைக்கு வித்துட்டு அதை வரக்கூடிய காசுல நீங்க என்ன செய்ய, உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கி கொண்டு உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்கள் என்று வலியுறுத்தப்படுகிறது. அப்ப அதே போல அவர்களும் சென்று மீன்லாம் பிடிச்சு அதை வித்துக்கிட்டு அதை வரக்கூடிய அந்த வந்த காசுல என்ன செய்யறாங்க, 2 பைகளை வாங்கி கொண்டு செல்கின்றார்கள். ஒரு பையில என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா இறைச்சி, வீட்டுக்கு தேவையான இறைச்சி. இன்னொரு பையில தன்னுடைய குழந்தைகளுக்கு தேவையான இனிப்பு பண்டங்களை எல்லாம் வாங்கி கொண்டு சந்தோஷமாக செல்லக்கூடிய சமயத்துல அவர்களுக்கு எதிரே ஒரு விதவை பெண் ஒரு குழந்தையை சுமந்து கொண்டவளாக காட்சியளிக்கின்றார்கள். அப்போ வந்து அந்த நபர்கிட்ட முறையிடுறாங்க, நான் ரொம்ப தேவையுள்ளவளா இருக்கிறேன், எனக்கு கணவர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்துல இவங்க எதுவுமே யோசிக்கல. கையில் இருக்கக்கூடிய 2 பொட்டலத்தை என்ன செஞ்சிடறாங்க, அந்த விதவை பெண்ணிடம் கொடுத்துடுறாங்க. கொடுத்ததற்கு பின்னால் அந்த பெண் ஆனந்த கண்ணீர், அந்த சந்தோஷத்துல ரொம்ப ஆனந்த கண்ணீர்ல அப்படி அவங்களுக்கு அழுகையே வந்துடுது. அந்த பெற்றுக்கொண்ட பையை பார்த்து அவர்களுடைய குழந்தை புன்சிரிப்பு சிரித்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது. இதோட வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு பின்னால் சிறிது நாட்கள் கழித்து ஒரு நபர் வருகின்றார். அந்த நபர் இந்த நபரை சந்தித்து, நான் கொஞ்ச நாள், இவங்க பரம ஏழை,
நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உங்களுடைய தந்தைகிட்ட நான் என்ன செஞ்சிருந்தேன், ஒரு 30,000 தீனார்கள் நான் கடனாக பெற்றுக் கொண்டிருந்தேன், கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு முன்பதாக. அதை அடைப்பதற்கு எனக்கு இப்பொழுதுதான் சந்தர்ப்பம் கிடைத்தது. இப்ப அவங்க உயிரோட இல்ல, அதனால நீங்க இந்த செல்வத்தை நீங்க வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த நபர் பதிவு செய்கின்றார், அதற்கு பின்னால் என்னுடைய வாழ்க்கையின் தரமே மாறிவிட்டது. அந்த ஊர்ல நான் தான் பெரிய செல்வந்தனா இருந்தேன். நான் பெற்றுக்கொண்ட காசை வைத்து என்னால் முடிந்த அளவு நான் தான தர்மங்களில் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. பிறகு ஒரு நாள் ஒரு விஷயத்தை பதிவு செய்கின்றார்கள். நான் ஒரு நாள் தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் என்னுடைய கனவுல இது போன்ற ஒரு நிகழ்ச்சி நான் பார்க்கிறேன். இப்ப நம்ம மேல சொன்ன மாதிரி அல்லாஹ் கியாமத் நாள்ல நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை அனைத்தையுமே எடை போட்டு பார்ப்பான் இல்லையா? இப்படி 2 மலக்குமார்கள் என்னுடைய நன்மையும் தீமையும் எடை போட்டு பார்க்கக்கூடிய சமயத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னா, என்னுடைய நன்மை தட்டுல ஒண்ணுமே இல்ல, எல்லாமே எதுலதான் இருக்கு, தீமை தட்டுல தான் இருக்கு. அப்ப இந்த நபர் ஆச்சரியப்பட்டு மலக்கிட்ட கேட்கிறாங்க, நான் செய்த வந்த நன்மைகள் எல்லாம் என்ன ஆயிற்று? என்னால முடிஞ்சளவு நான் நன்மைகள்லாம் செஞ்சேனே, எதுவுமே இல்லையா? என் தட்டு ஏன் இப்படி தீமையான தட்டு அதிகமாக இருக்கிறது, கனமாக இருக்கிறது கேட்கக்கூடிய சமயத்துல அந்த மலக்கு இன்னொரு மலக்கிடத்துல கேட்கிறார்கள், இவருடைய அக்கௌண்ட்ல எதுவும் பேலன்ஸ் இருக்கா, எதுவும் மிச்சம் மீதி இருக்கா, இவர் செஞ்ச நன்மை எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய சமயத்துல இன்னொரு மலக்கு சொல்கின்றார், 2 விஷயங்கள் இருக்குது, ஒன்னும் இல்ல, பெருசாலாம் இல்ல, என்ன இருக்கு, 2 பை இருக்கு. அந்த 2 பை எது? அந்த விதவை பெண்ணுக்கு அவர் செய்த உதவி. சரி, அந்த பையை நம்ம கணக்கிட்டு பார்ப்போம், இதுல அதிகமா வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நன்மையை கூலியை கொடுப்போம் என்று எடை போடுகின்றார்கள். சற்று எடை அதிகரிக்கிறது. இன்னொரு பையை வைக்கின்றார்கள், இன்னும் சற்று எடை அதிகரிக்கிறது. ஆனா என்ன ஆகல, மிகுதியா வரல, தீமையுடைய தட்டு தான் அதிகமாக இருக்கிறது. இதையும் வச்சுட்டோம், இப்பயும் நன்மையான தட்டு அதிகமாகல, தீமை தான் இருக்கு. இதுக்கு மேல வேற எதுவும் இருக்கா, இவருடைய நன்மையுடைய தராசில் தட்டில் வைப்பதற்கு எதுவும் இருக்கிறதா என்று கேட்கக்கூடிய சமயத்தில் அந்த மலக்கு கூறுகின்றார், 2 விஷயங்கள் இருக்கிறது, 2 விஷயங்கள் மிச்சம் மீதி இருக்கின்றது. என்ன? அந்த விதவை பெண் இந்த பையை கொடுக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் ஆனந்த கண்ணீர் விட்டார்கள் இல்லையா, அந்த கண்ணீர் துளி இன்னும் மிச்சம் இருக்கிறது. அந்த பையை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த குழந்தையின் முகத்தில் சிரிப்பு இருக்கிறது இல்லையா, சந்தோஷம் பெற்றுக்கொண்டது இல்லையா, இந்த சந்தோஷம், இந்த 2ம் இருக்கிறது தர்மத்தின் நன்மையான தட்டில் வைப்பதற்கு என்று கூறிவிட்டு அந்த 2ஐயும் வைத்தார்கள். இப்பொழுது அந்த நன்மையின் தராசு அதிகரித்தது. பிறகு அவர் சொர்க்கத்தில் நுழைந்தார் என்பதாக, இவர் இவ்வாறான விஷயத்தை கனவில் கண்டு கொண்டார் என்பதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கின்றோம். எனவே அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் உரித்தான் அவர்களே, நன்மையான விஷயங்களில் ஈடுபடுவதற்கு நாம் ஒருபோதும் சடவடையக்கூடாது. அப்பேற்பட்ட நன்மை செய்யக்கூடிய நல்ல மக்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை முன்னுதாரணமாக நமக்கு காட்டி தந்தார்களோ, அப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு வல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.